அவ்வளோதான். அதுக்கு நான் உத்தரவாதம் தான் தர முடியும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிக்க முடியாது. என் லைஃப்பில் நிறைய பர்சனல் இருக்குங்க. அதான் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? நீங்கள் யார் எனக்கு? என்ன நான் யாரா? ஆமாம், யார் நீங்கள்? நீங்கள் என்ன சொந்தமா உறவா பந்தமா? நீங்கள் முதலாளிங்க, நான் உங்களோட வேலை செய்கிற ஒரு தொழிலாளி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் அவனையும் அக்யூஸ்ட் இல்லை, ஜாமீனில் வெளியேகிறேன். நான் அக்யூஸ்ட்னு இன்னும் தீர்ப்பில் அவனை வெளியே வரலங்க. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா தூக்கி உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. தான் உள்ளே வைக்கல. சரி, எந்த கேஸ்க்காக கழுத்து போட்டுக்கிட்டு இருக்க அதையாவது சொல்லு. ஏங்க அதான் சொல்ல முடியாது சொல்லி நிற்கிறேன்ல. ஸோ அதே கேட்டுங்க பர்சனல் நோண்டிங்க. இந்த பாருங்க, என் வேலையில் ஏதாவது குறைந்தா சொல்லுங்கள், அதை உடனே திட்டிக்கிறேன். சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருக்காதிங்க. சும்மா கடுப்பேற்றிங்க. இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பின்னு இருக்காதிங்க. என்னால் உங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்காதுங்க. கிளம்புங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதான் சண்முகம் கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டான். விசாரணை முடிவுல தான் தெரியும் யாருடைய தூண்டுதல்ல பண்ணான்னு. அப்பா சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்னப்பா கட்சி ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. வர சொல்லு. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. சால்வை கொடுங்க. என்னையா அதெல்லாம்? சரி சரி. சரி சரி, எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. சரிங்கய்யா. கொடுங்கப்பா, கொடுங்க. மா துளசி, எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வாமா. வரேன் மாமா. என்ன மாவட்டம் வட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நல்ல விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தோம். மா துளசி, காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. அப்புறம் ஐயா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. சட்டமன்ற தேர்தல்ல அமோகமா ஜெயிச்சிட்டோம். அடுத்தது உள்ளாட்சி, அது ரொம்ப முக்கியம் ஐயா. அதை விட முக்கியம், பெருவாரியான வித்தியாசத்துல நம்ம தான் ஜெயிக்கணும். நானும் இப்பதான் போய் தலைவரை பார்த்துட்டு வரேன். இதத்தான் அவரும் சொன்னாரு. நம்ம பொறுப்புக்கு 2 மாவட்டத்தை கொடுத்திருக்காரு. 2 மாவட்டத்திலையும் மொத்தமா நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஆமாங்கய்யா, அதாங்கய்யா நம்ம நோக்கம். தெரியும்யா, நீங்க வந்திருக்கிறதுலயே எதிர்கால கவுன்சிலரு, சேர்மனு எல்லாரும் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தலைவர்கிட்ட கேண்டிடேட் லிஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க 3 பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தைரியமா இருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் மகளிர் அணி, இளைஞர் அணி சார்பா இந்த 2 தொகுதியிலும் ஒரு சின்னதா ஒரு சர்வே எடுத்தோம் ஐயா. பரவாயில்லையே, இந்த வேலையெல்லாம் கூட பாக்குறீங்களா? அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம். சரி, அப்புறம் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அந்த சர்வேல இளைஞர் அணி ஓட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா இருக்குய்யா. என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, இப்போ புதுசா ஒரு கட்சி வந்திருக்க. அந்த கட்சியிலும் நிறைய பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம பக்கம் இழுக்கணும்னா இளைஞர் அணிக்கும் மகளிர் அணிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரை போடணுங்க ஐயா. அதையும் நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்கல்ல? தெரியலங்க ஐயா, நீங்களே முடிவு பண்ணி ஒரு நல்ல ஆளா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மகளிர் அணி பதவி நமக்கு தான். உங்க வீட்ல இருந்து வந்தா எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் ஐயா. எடுத்துக்கோங்க. காஃபி சாப்பிடுங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அன்னைக்கு கோயில்ல கை கால் எல்லாம் நடுங்கி போயிடுச்சுமா. முக்கியமா நீங்க தானம்மா முன்னு வந்து நம்ம ஐயாவை காப்பாத்துனீங்க. இல்லனாமா தலைவருக்கு இன்னும் இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியலமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கேன்னா அதுக்கு காரணமே என்னோட அத்தை தான். அவங்கதான் என் கண்ணுக்கு தெய்வமா தெரியறாங்க. நம்ம ஐயாவை யாருக்கும் விட்டு கொடுக்காம பேசுறியாமா. அப்படிதாம்மா இருக்கணும்.
ஈஸ்வரமூர்த்தி ஐயா, நம்ம கணக்கு புள்ள எத்தனை வருஷமா உங்க கூட இருக்கிறான்? கூட இருந்தே குழிய பறிச்சிருக்கானே. ஆமாயா, இந்த காலத்துல எவனை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனை என் வீட்டுல ஒருத்தனா தான் வச்சிருந்தேன். ராஸ்கல் இப்படி பண்ணிட்டான் பாருங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிற வீட்டுல தான் துளசி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு நல்ல மருமகளா இருக்கா. இப்ப எதுக்கு இந்த துளசிய தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க? கடுப்பா வருது. ச்சே. ஐயா, நல்லவங்களும் உங்க கூட இருக்கிறாங்க. ம், நீங்க நம்பிக்கையா இருங்க. இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. ஆ, ஆ, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஆ? யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க ஐயா. அப்ப நாங்க கிளம்புறோம் ஐயா. வாங்க. நல்லது ஐயா. போயிட்டு வாங்க. வரேன் ஐயா. வாங்க. ஆ. அப்புறம் மீனா, அப்படி இப்படின்னு கட்சியோட மகளிர் அணி தலைவி ஆக போற. இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்து எம்எல்ஏ, மினிஸ்டர்னு மொத்த அதிகாரமும் உன் காலடியில வந்து கிடக்கணும். அந்த ஈஸ்வரமூர்த்தி, வெற்றி, இந்த குடும்பத்துல எவெல்லாம் அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிக்கிறானுங்களோ அத்தனை பேரையும் நீதான் டம்மி ஆக்கணும். இப்ப பார்த்தாலே தெரியுதுடி, உன் முகத்துல அந்த மகளிர் அணி கலையே வந்துருச்சு.